அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று மாலை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வருகிற ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அது 17ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறும். 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். 20ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெறுகிற நாள். பிப்ரவரி 5 வாக்குப்பதிவு நடைபெறும். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்த தகவல் நேற்று அறிவிப்பாக வெளியுள்ளது. இதை தாண்டி இந்த தேர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொண்டாட்டமான நிலையில் இருக்காங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் லைவ்ல இருக்காரு. அதனால நிச்சயமா இந்த தேர்தல் மிகச்சிறப்பாக நடக்கும். பெரிய அளவுள்ள பொருள் செலவுகள் ஆகும், பணம் விளையாடும். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியும் இடைத்தேர்தல்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடைபெறும் என்பது. வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், வெள்ளி குடங்கள் கொடுப்பாங்க, அப்புறம் மூக்குத்தி கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுங்கள்லாம் கூட கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான எல்லா விடயங்களும் இந்த இடைத்தேர்தலில் நடைபெறும். நம்ம எல்லாருக்கும் அதெல்லாம் தெரியும். இதில் ஜனநாயகம்ங்கிற பேரில் இந்த தேர்தல், மக்களாட்சிங்கிற பேரில் இந்த தேர்தல் பெரிய நகைப்புக்குரிய செயல்பாடுகள்லாம் நிறைய நடக்கும். அதில் நமக்கு நல்ல பொழுது போகும். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சார்ந்த பேச்சுகள் எல்லாம் அப்படியே அடங்கி போயிடும். அந்த அளவுக்கு இந்த தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாம் பரபரப்பாக நடக்கும். எது எப்படி நடந்தாலும் அதில் வர முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏற்றுக்குத்தான் பயணிச்சிருக்காங்க இவ்வளோ நாளாக. இதில் திமுகவை பொறுத்தளவும் திமுக, காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாரையாவது ஒருத்தர் நிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்க. மற்ற எதிர்கட்சிகள் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை தவிர்த்து விட்டாங்க. என்டிஏ கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அக்கா அபிநயா அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த செய்தி, இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியான கொஞ்ச நேரத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து இந்த இடைத்தேர்தலில் களம் காணும் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டார். அதனால் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தெளிவாக களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியின் வேலை அப்படின்னா வீட்டுக்கு வீடு சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் வாக்குகள் கேட்பது, வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. மாலை நேரங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் தெறிக்க விடுகிற தேர்தல் பரப்புரையை செய்வார். இதுதான் நாம் தமிழர் கட்சியோடைய தேர்தல் சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கும். மற்றபடி இதில் அதிமுக இந்த முறை என்ன செய்ய போகிறாங்க, இடைத்தேர்தலில் இந்த முறை என்ன செய்ய போகிறாங்க, விக்கிரவாண்டியை தவிர்த்துட்டாங்க, இப்போ இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறாங்க, அது ஒரு பெரிய விமர்சனமாகவே ஆயிடுச்சு. ஒரு வலிமையான எதிர்கட்சி தேர்தலில் களம் காணாமல் இருக்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் விமர்சனமாச்சு. இந்த முறை அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து இதை செய்வாங்களா இல்லை தனித்து செய்வாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு, பாமகவோட கூட்டணியில் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு சில பேச்சுகள்லாம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட சேர்ந்து கூட்டணி வைத்து வேட்பாளரை நிறுத்த போகிறாங்களான்னு தெரியல. எல்லா எதிர்கட்சிகளும் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி முன்கூட்டியே நாங்கள் இங்கே கல்பனையை தொடங்கிறதுக்காக இருக்கிறோம். இந்த வர தேர்தலுக்குள்ள நிச்சயமா எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள நாம் தமிழர் தம்பிகள், தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போய் நாங்கள் எல்லோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறோம். அதனால நாம் தமிழர் கட்சி இதில் தெளிவாக இருக்கு. மற்ற கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி நிமிர்ந்து நிற்கிறது. ஏன்னா தேர்தலை கண்டு அஞ்சுவதோ அல்லது பெரிய கூட்டணி கணக்கீடுகளை சார்ந்து சிந்திப்பதோ நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. அதனால நிச்சயமா இந்த தேர்தலுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய விடயம்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தல்களையுமே ஒரு சாதாரண நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி தெளிவாக கையில் எடுத்து கொண்டு செல்லும். தமிழக வெற்றி கழகம் அவங்க ஏற்கனவே அறிவிச்சதான் 2024 சட்டமன்ற தேர்தலை தவிர மற்ற தேர்தலுக்குள்ள வேற எந்த தேர்தலையும் நாங்கள் பங்கெடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க களத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க ஓரமாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்திட்டு அமைதியாக இருந்துருவாங்க அவங்க. மற்றபடி இந்த தேர்தல் களம் என்பது திமுக, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. காரணம் என்னென்னா, இப்போ பாமக விக்கிரவாண்டியில் நின்னதுனால ஒரு பெரிய காம்படிஷன், அதாவது போட்டி இருந்தது. இங்கே அநேகமாக என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுடைய
தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும், அதை மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பெரிய அளவில் அவங்களோட செயல்பாடுகள் இருக்காது. மற்றபடி அதிமுக எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்க்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, அவங்க ஏற்கனவே விக்கிரவாண்டி தேர்தலில் தவிர்த்துருக்காங்க. அதனால் இதையும் தவிர்த்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதில் களம்னு சொல்ல போனால் நாம் தமிழர் அண்டு திமுக, இந்த 2 கட்சிகளுக்கான களமாக இது அமையும். அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெற்று வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெறுவதற்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். நிச்சயமாக இனி இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியை சுற்றியே இருக்குங்கிறத மட்டும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.